தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ரயில்வே கேட்டை கடந்த லாரி மோதி மின்கம்பி அறுந்ததால் ரயில்கள் செல்வதில் பல மணி நேரமாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சிவசுப்பிரமணியன், இந்த ரயில் போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது? இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் சிவசுப்பிரமணியன். கும்பகோணம் தாலுகா சுந்தரபெருமாள் கோவில் பகுதியில ஒரு தண்டவாளம் இருக்கு. அந்த தண்டவாளத்தை கடக்கிறதுக்காக கும்பகோணம் பகுதியில இருந்து ஒரு லாரியில அந்த வைக்கோல் ஏற்றிக்கிட்டு அந்த லாரி போகுது. கடக்கும் போது மேல மின் உயர்ல உராசிடுது. இருந்தாலும் வேகமா ஓட்டி அந்த தண்டவாளத்தை கடந்துடுறாரு. இதனால அந்த பகுதியில விபத்து ஏற்பட்டுருது. இந்த உயர் அருந்ததுல உடனடியாக தகவல் ரயில்வே ஊழியர் சொல்லி மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இதனால லாரியில கொண்டு போன இந்த இதெல்லாம் ஃபயர் ஆகல, அதனால தப்பிச்சது. இந்த உயிர் விபத்துகளோ எந்த விபத்துகளோ இல்லாதவ அந்த பகுதி அதிர்ஷ்டமாக விபத்து தவிர்க்கப்பட்டது. இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. குறிப்பா ஆந்திரா கச்சிகுடாவில இருந்து மதுரை செல்ற எக்ஸ்பிரஸ், சேலத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. பாபநாசம் மற்றும் ஐயம்பேட்டை பகுதிகளில் இந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. மேலும் இந்த விபத்து சரி செய்யும் பணியில, இந்த உயர் அருந்ததெல்லாம் சரி செய்யற பணியில கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை பகுதியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் விரைவாக இதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தாலும் 8 மணியிலிருந்து 11 மணி வரை ரயில்கள் தாமதப்பட்டது. 3 மணி நேரத்துக்கும் மேலாக ரயில்கள் தாமதப்பட்டுள்ளது. தற்போது பணிகள் நிறைவடைந்து ரயில்கள் செல்லும் பணிகள் தொடங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.